ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திஸ் இஸ் மூவிஸ் ரிவ்யூ தமிழ். இந்த மூவி ரிவ்யூவில் டொவினோ தாமஸ் நடிப்பில் வெளிவந்திருக்க ஏஆர்எம் இந்த மூவியோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தோட கதைக்களம் 3 வெவ்வேறு காலகட்டங்களில் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் படத்துலையுமே பார்த்தீங்கன்னா 3 டொவினோ தாமஸ் இருக்காங்க. அந்த டைமில் ராஜா காலத்தில் அவரோட சொந்தக்காரருக்கு ஒரு கடற்கொலையினால ஒரு பிரச்சனை வந்துடுது. அதில் களரியில் சிறந்த வீரனாக இருக்க டொவினோ தாமஸை பார்த்தீங்கன்னா அனுப்பி அவங்கள ஜெயிச்சு அந்த உறவினரையும் கூட்டிகிட்டு வரும்போது ராஜா அதுக்கு பரிசாக ஒரு அற்புத விளக்க கொடுக்குறாரு. அந்த விளக்க கொண்டு வந்து தன்னோட ஊரில் வைக்கும்போது அந்த ஊரே பார்த்தீங்கன்னா செழிப்பாக மாறிடுது. அப்படியே கட் பண்ணால் இப்போ ப்ரெசென்ட்டில் இருக்க நம்ம டொவினோ தாமஸை காட்டுறாங்க. இவர் பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிஷியனாக இருக்காரு. இருந்தாலும் இவரோட தாத்தா அந்த ஊர்லேயே ஒரு பெரிய திருடனாக இருக்கிறனால நீ திருட்டு பரம்பரையை சேர்ந்தவன்னு சொல்லிட்டு அவரை பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் மட்டம் கட்டிக்கிட்டே இருக்காங்க. இதனாலே நொந்து போகிற அவர் பார்த்தீங்கன்னா இது எப்படியே போயிட்டு இருக்க டைமில் படத்தோட வில்லனான ஹரிஷ் உத்தமன் கிட்ட இவர் எக்குத்தப்பா போய் மாட்டிக்க. ஸோ ஹரிஷ் உத்தமனும் பார்த்தீங்கன்னா நீ அந்த விளக்கை எனக்கு எடுத்து கொடுத்துட்டா இந்த பிரச்சனையிலேருந்து முழுசாக உன்னை விளக்கி விட்டுருன்னு சொல்ல. இதுக்கப்புறம் இந்த கதையில் நடந்த சுவாரஸ்யங்கள் என்ன, ஹரிஷ் உத்தமனுக்காக டொவினோ தாமஸ் பார்த்தீங்கன்னா அந்த விளக்கை திருடி கொடுத்தாரா, இல்லை அதுலேருந்து என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வந்துச்சு, கிளைமேக்ஸில் என்னாச்சு, இதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஒரு ட்ரெஷர் ஹண்டிங் மூவி. அது மட்டும் இல்லாமல் 3 வெவ்வேறு காலகட்டத்தில் நடக்கிற மாதிரி இந்த படத்தை எடுத்திருந்தாலும் ஸ்டோரி ரைட்டிங் கிரிப்பிங்காக இருந்தாலும் ஸ்க்ரீன் பிளேல பார்த்தீங்கன்னா இந்த டீம் பெரிய லெவலில் சொதப்பி விட்டுட்டாங்க. இந்த படத்தை கதைக்களமே பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட கதைக்களமே முழுக்க முழுக்க டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் அதுலேயும் ஒரு ட்ரெஷர் ஹண்டிங்கை வச்சு அந்த படத்தை எடுத்திருந்தாலும் ஸ்க்ரீன் பிளேல பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். மேக்கிங் வைஸும் சரி, ஸ்டேஜிங் வைஸும் சரி, இந்த படம் இன்னுமே பெட்டராக வந்திருக்கலாம். 2.5 மணி நேரம் ஓடக்கூடிய இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபை கேரக்டர் டெவலப்மெண்ட்டுக்கே எடுத்திருப்பாங்க. ஸோ அதை கூட விடுங்க, லிட்டரலி அதை கூட விட்டுட்டா கூட படத்தோட செகண்ட் ஹாஃபில் அந்த விளக்கை அவர் தேடி போகும்போதும் சரி, அந்த விளக்கில் அப்படி என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும்போதும் சரி, அதை தேடி போகும்போது அவருக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வருதுன்ற பார்த்தீங்கன்னா சுவாரஸ்யமாக இந்த படத்தில் நீட்டாகவே ப்ரெசென்ட் பண்ணியிருக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மிஸ் ஆகுது. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா 3 டொவினோ தாமஸை காட்டுவாங்க. ஃபர்ஸ்ட்டில் ராஜா காலத்தில் இருக்க ஒரு டொவினோ தாமஸை காட்டுவாங்க. அவருக்கு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலாக ஒரு ப்ராப்ளம் வரும். அதை அப்படியே கட் பண்ணால் அதோட முடிஞ்சுது. அது என்னாச்சு ஏதாச்சுன்ற எந்த ஒரு ஸ்டோரியுமே இருக்காது. அதுக்கப்புறம் திருடனாக இருக்கக்கூடிய ஒரு டொவினோ தாமஸை காட்டுவாங்க. அவர் அருவியில் விழுந்து இறக்குற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வருவார். ஸோ கடைசியில் அவருக்கு என்னாச்சுன்ற அந்த ஒரு சீக்வன்ஸும் இருக்காது. ஸோ இவராச்சும் ப்ராப்பராக ஒரு ஸ்டோரியை கீப்பப் பண்ணுவாங்கன்னு பார்த்தா இவருக்குமே பெருசாக பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு எதுவுமே இல்லை. இவர் கலரில் என்ன தான் ஒரு பெஸ்ட்டு ஃபைட்டராக இருந்தாலும் எல்லாத்தையும் பார்த்து லிட்ரலி பயந்துக்கிட்டு இருப்பார். கிளைமேக்ஸில் ஹரிஷ் உத்தமன் கிட்ட ஒரே ஒரு சம்பவம் மட்டும்தான் இருக்கும். அதை தவிர பெருசாக இவர் கலரில் என்ன தான் பெரிய ஆள்னு சொன்னாலும் அந்தளவுக்கு எதுவுமே இல்லை. இதை தவிர பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸுக்கு முன்னாடி ஒரு கலரில் ஃபைட் நடக்கும். அந்த ஃபைட்டில் பார்த்தீங்கன்னா வேணும்னே தோக்குற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் காட்டுவாங்க. முடிச்சுட்டு அவங்க அம்மாட்ட என்ன சொல்லுவார்னா, இதை விட எனக்கு ஒரு பெரிய முக்கியமான விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு விட்டுருந்தா 2 நிமிஷத்தில் அவனை அடித்து ஜெயிச்சுட்டு ஊருக்கிட்டையும் நல்ல பேர் வாங்கியிருக்கலாமே. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய கண்டினியூட்டி மிஸ்டேக் இந்த படத்தில் நிறையவே இருக்குது. அதை தவிர டெக்னிக்கல் டீமை பொறுத்த வரைக்கும் சினிமோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், பேக்ரவுண்ட் மியூசிக்காக இருக்கட்டும், பாடல்கள் நல்லாவே இருந்துச்சு. பட் டெக்னிக்கல் வைஸ் என்ன தான் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் ஹோல் படத்தில் ஸ்க்ரீன் பிளேயில் சொதப்பி வச்சனால அந்த படம் எந்த அளவுக்கு ஹோல்ட் பண்ணணும்னு தெரில. எனக்கு கேட்டிங்கன்னா ஓடிடியில் வந்தால் ஒன் டைம் பார்க்கலாம். பட் தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நிறையவே டிசப்பாயின்மெண்ட் பண்ணுச்சு. இதை தவிர கொடுத்த ரோலை எல்லாமே நீட்டாக பண்ணியிருந்தாலும் ஐஸ்வர்யா ராஜேஷ்லாம் எதுக்குன்னே தெரியல. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 2 சீக்வன்ஸ் வந்தாலும் ஒரு பேன் இண்டியா படம் அப்படின்றனாலே என்னன்னு தெரியல ஐஸ்வர்யா ராஜேஷையும் பார்த்தீங்கன்னா உள்ளே கொண்டு வந்து வச்சுருக்காங்க. எந்த ஏஆர்எம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த படத்தோட கதைக்களமே பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான கதைக்களம். 3 வெவ்வேறு காலகட்டங்களாக நடக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு புதையலை தேடி போகிற மாதிரியும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை கொண்டு போயிருந்தாலும் ஆன் பேப்பர் ஸ்கிரிப்ட் ரைட்டிங் நல்லா இருந்தாலும் ஸ்க்ரீன் பிளேல பார்த்தீங்கன்னா இந்த படம் நிறையவே சொதப்பி வச்சுட்டாங்க. 2.5 மணி நேரம் ஓடக்கூடிய இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் கேரக்டர் டெவலப்மெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. ஸோ செகண்ட் ஹாஃப்லேயாச்சும் சம்பவம் இருக்குன்னு பார்த்தா செகண்ட் ஹாஃப்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய சொதப்பி வச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய கண்டினியூட்டி மிஸ்டேக்கும் இருக்குது. டெக்னிக்கல் டீம் என்ன தான் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் ஸ்க்ரீன் பிளே இல்லாதனால எந்த அளவுக்கு அந்த படத்தை ஹோல்ட் பண்ணி பார்க்க முடியும். தேட்டரிக்கில் பொறுத்த வரைக்கும் ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் தான் இருந்துச்சு. பட் படம் தமிழ் டப்பிங்லேயும் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்றப்ப ஓடிடியில் வந்தால் தாராளமாக நீங்கள் பார்க்கலாம். படத்தில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அடல்ட் கண்டென்ட் இல்லைனாலும் ரத்தம் தெரிக்கக்கூடிய சில காட்சி அமைப்புகள் மட்டும் இருக்கும். இதை மட்டும் மைண்டில் வச்சுட்டு பாருங்கள். ஸோ டொவினோ தாமஸ் படம் அப்படின்றப்ப நிறைய எக்ஸ்பெக்டேஷனோடையே நான் போய் பார்த்தேன். என்ன பார்த்தீங்கன்னா பர்சனலாக இந்த படம் நிறையவே டிசப்பாயின்மெண்ட் பண்ணுச்சு. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ தாராளமாக பார்க்கலாம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன ஒரு சின்ன வருத்தம்னா நிறைய ஸ்கோப் இருந்தாலும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டைம் நிறையவே நழுவ விட்டாங்களான்னு தோணுச்சு. ஸோ வாய்ப்பு கிடைச்சா ஒன் டைம் பாருங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த 2.5 மணி நேரத்துக்கு
ஓரளவுக்கு உங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணுன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த வீடியோ பிடிச்சதை கொடுத்துருங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டன் வந்துட்டு பக்கத்தில் அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கங்க. இன்னொரு வீடியோ பார்க்குறேன். அது வரைக்கும் என்ன, கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், சப்ஸ்கிரைப் டு மூவிஸ் ரிவ்யூ தமிழ்.